Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொரிச்ச கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உருளைக்கிழங்கும் அரைச்ச தேங்காவையும் வச்சு ரொம்ப ஈஸியாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை துவரம் பருப்புலையும் செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இந்த ஆயிலே வதக்கி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் எண்ணெயிலும் செய்யலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 7 பல் பூண்டு உடச்சி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவை இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சுவையான பொரிச்ச கிழங்கு கறி நமக்கு தயாராகிடும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.